என்ன பிள்ளைகளே, இன்றைக்கும் நேற்றைய பார்த்தத்தை தொடர்ச்சியாக நான் வருகிறேன். நேற்றைய தினத்தை நீங்கள் ஆமேன் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கொண்டு தீர்க்கதரிசன ஊழியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வாசிங்களா அந்த வருஷத்தை ஒருக்கா கூட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வருஷத்தை ஒருக்கா கூட வாசிங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தெய்வ பக்தி ஆதாயத்தோடு தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்கள் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. மாறுபாடான எண்ணங்கள் சிந்தைகள் வசனங்களை வைத்து கொண்டு மாறுபாடான எண்ணம் கொண்டிருப்பாங்க, மாறுபாடான சிந்தையை கொண்டிருப்பாங்க. இதில் அநேக புதங்கள் அப்படிதான் இருக்குது. நட்ட இடத்துல நிற்கணும், பிடுக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமேன். விதைக்கிற இடத்துல விதையை போட்டு விதைக்கிற இடத்துலையே விட்டுட்டா கனி கொடுக்க முடியாது. ஒரு நெல்லை பாருங்க, விதைக்கிறவங்க எங்கேயும் போய் சும்மா விதைக்கிறது கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த நல்லா பண்படுத்தி முதல்ல விதைக்கிறாங்க. தூவி விதைச்சி அது முளைக்குது. முளைச்ச உடனே எடுத்து பிடிக்க நட வேண்டிய எடுத்து நடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய வயலாக மாறுது, ஒரு நாட்டாக மாறுது. ஆமாம், எல்லாம் வயலாக மாறணுன்னா என்ன ஆகணும்? ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு கூடாரமாக மாறணும். விதைகள் எல்லாம் பிடிக்கி நடப்படணும். அநேக காரியங்களை ஊழியக்கார பிள்ளைகளை விசுவாசிகளாகவும் ஊழியக்காரிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஆமீன் எல்லாம் சபையில் பிரிஞ்சு பிரிஞ்சு எடுத்து நடத்தணும். தீர்க்கதரிசனங்களாக ஊழிய சீர்கட்டு போகும். ஆமீன். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெய்வ பக்தியை ஆதாய தொழிலென்று விட்டு நீ விலகு. இன்னைக்கு விசுவாசிகளும் அப்படிதான் போகிறாங்க. அற்புதம் போதும், அதிசயம் போதும், கொண்டாங்கிட்டு அப்படியே பெற்றிட்டு வெளியே போயிடும். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறாரு, அற்புதம் போது லட்சுமணத்தை இடத்த நீ பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது. இந்த ஆத்துமாக்களும் விசுவாசிகள் நிறைய பேர் இப்படி தப்பு பண்ணுறோம். விசுவாச வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளும் ஆமீன். ஆனால் அதே மாதிரி தெய்வ பக்தியை ஆதாயப்பட்டு எழுதுகிற ஜனங்களுக்கு அது ஒருவேளை கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கிருபை ஒவ்வொரு மகிமை வெளிப்படுறது நீ பிரதிபலிக்கணும். ஒரு கூடிய நன்மையை கொண்டு நீ பிரதிபலிக்கணும், ஒளி கொடுக்கணும். தெய்வ பக்தி ஆதாயப்பட்ட ஆத்துமாக்களை புரோஜனப்படுத்தணும். அதுதான் அவருடைய கிருபை கிருபை கிருபை. அநேகக்கூடிய இன்னைக்கு ஆசீர்வாதம் சில சபைகள் எல்லாம் நாட்டப்பட்ட மாதிரியே இருக்குது. அதில் ஒரு மகிமை வெளிப்படணும். அதே எத்தனை ஊழியக்கார நம்ம எழுப்பணும், எத்தனை ஊழியக்காரிகளை எழுப்பணும், எத்தனை பிள்ளைகளை பிரசங்கம் பண்ண வச்சோம், எத்தனை பிள்ளைகளை பாட்டு பாட வச்சோம். இன்னும் ஊழியக்கார பிள்ளைகள் மட்டும் பாட்டு பாடுறாங்க, ஊழியக்காரருக்கு சந்ததிகள் மட்டும் பாட்டு பாடுறாங்க, ஊழியக்காரருக்கு பிள்ளைகள் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் பாட்டு பாடணும், எல்லாரும் ஆண்டவர் கிருபை பண்ணணும், எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும். ஆமீன். இன்றைக்கு அதுதான் இங்கே சுயத்துக்காக சுய காரியத்துக்காக இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்னா நீ எழுப்ப முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறாரு. ஆமீன். நல்லா படிக்கலாம், ஒருக்கா கூட அதை நல்லா வாசிக்கிறதுக்கு அதை மறக்க முடியல. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பார்த்தீங்களா? ஆதாயத்துக்காக ஊழியம் என்பது ஆதாயத்துக்குள்ள அல்ல. தெய்வ பக்தி ஆதாயத்துக்குள்ள அல்ல. தெய்வ பக்தி என்பது ஆசீர்வாதத்துக்கு மட்டுமுள்ளது அல்ல. கவனம். அது ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழிய களமாக இருக்கலாம், விசுவாச கூட்டமாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். இது எல்லாருக்கும் அடங்கும். ஒரு பக்தி
நீ ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, ஒரு ஜெப ஜீவிதம் இல்ல. நீ எதுக்கா ஜெபிக்கிற, நீ எதுக்கா துதிக்கிற, நீ எதுக்கா பாடுற? தேவனை நான் பாடுறது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்காக இருக்கணும், பெருமைக்காக பாட போகாத. ஜபிக்கிறது எதுக்காக? நான் ஜபிக்கிறது காட்டுறதுக்காக ஜபிக்க போறாங்க. சிலர் காட்டுறதுக்காக ஜபிக்காங்க. பிரசங்கம் பண்றேன், எதுக்காக பிரசங்கம் பண்றேன்? நான் பெரிய பிரசங்கம் பண்றேன், காட்டுறதுக்காக பிரசங்கம் பண்ண போவாங்க. பிரசங்கம் சுவிசேஷத்தை போதிக்கிறவன் நான் போ. உன்னுடைய போதகத்தை கேட்டு அன்னைகள் மனம் மாறத்தக்கதாகு பயத்தோடு போய் போதி. அப்படி கிடையாது. அநேக பாராட்டை பெறுவதற்கு போதிய போதகனா மாறி போகக்கூடாது. அநேகருக்கு புகழ்ச்சியை பெறுவதற்கு பாட்டு பாட போகாத. அநேகர் கைதட்டுவதற்கு நீ ஆட போகாத. இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகு அப்படிங்கிறார். ஆமீன். பெரிய பக்தி உள்ளவர் காட்டுறதுக்கு ஆண்டிய பாஷை பேசிட்டு நிற்காத. ஆமீன். இப்படிதான் சொன்னா, இதுக்காக தான் சொன்னாரு அந்நிய பாஷை. பெரிய பக்தி உள்ள போற அந்நிய பாஷை அவன் சரி அங்கே இங்கேன்னு பேசுவோம். அப்போ உங்களை தாக்கும்படிக்கு தட்டி தாக்கும்படிக்கு தான் சொன்னார். அதே பாஷையை பேசுறா இதுக்கு உலகத்தை சொல்ல அப்படிம்பாங்க. அதுக்குதான் அடுத்த மறு வருஷத்தை வச்சு அந்நிய பாஷை பேசுகிறவன் விளக்கத்தை சொல்லுகிறவன். சிலர் வெளியே வரும்போது போகும்போது மக்களுக்கு மத்தியில் போகும்போதெல்லாம் அந்நிய பாஷை பேசிடுவாங்க, பெரிய ஆக்கிரியன் காட்டுறதுக்கு. அதுதான் சொன்னது, நீ காட்டுறதுக்காக பேசாத அந்நிய பாஷை. சபையில பேசணும். எதுக்கு சபையில அந்நிய பாஷை பேச சொன்னாரு? சபை பக்தி விருத்தியை உண்டாகதற்கு அந்நிய பாஷையை பேசு. அதை விட்டா ஆக்கிரிய வாழ்க்கை வாழாத ஜனங்கள் மத்தியில் ஜபிக்க போகும்போது அந்நிய பாஷை பேசி அதிக வியாக்கியானத்தை சொல்லி, அதாவது அதுக்கு அர்த்தத்தை சொல்லி நீ ஜபித்த மக்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது ஜபிக்க போறவங்க என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷை பேசி நம்ம காட்டக்கூடாது அவங்கள்ட்ட. அந்நிய பாஷை இங்கே பேசணுமா அங்கே பேசணும். அப்போ இப்போ பாஷை நீங்களும் அந்நிய பாஷை பேசுறீங்க. அவங்க அபிஷேகத்துக்குள்ள நடத்தும் போது அந்நிய பாஷை பேசி நான் ஒன்று அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிறேன், ஜபிக்கிற வாழ் அழைப்பு கொடுக்குறேன், அந்த நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும். இதுக்குதான் இதுதான் சொல்றது. பெரிய காட்டுறதுக்காக இந்த தெய்வ பக்தியை மேன்மையோடு நினைக்கக்கூடாது. ஏன் நான் அந்த தரிசனத்தை சொன்னேன்? டிவியில் நான் இப்போ டிவியில் பெரிய பிரசங்கிக்காரு அப்படின்னு காட்டுவதல்ல. எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. நான் வித்தியாசமான ஒரு எண்ணமும் சிந்தனையும் எனக்குள்ள இருக்கு, நான் உணர்றேன். அதை எனக்கு இந்த ஜனங்கள்கிட்ட காட்டணும், வெளிப்படுத்தின ஒரு எண்ணம் தான். இல்லை அதுக்குரிய குளறுபடி இருக்கு, ஜப ஜீவியத்தில் குளறுபடி இருக்கு. ஆமாம், ஜபிக்கிறத விண்ணப்பத்தில் நிறைய குளறுபடி இருக்கு, நடத்த நிறைய குளறுபடி வருது. இந்த குளறுபடியை சீர்கிற சில கருத்துக்கள் எனக்குள்ள இருக்கு. அது எனக்கு வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் டிவியில் வரலன்னா ஆசைப்பட்டது. ஜனங்கள் நம்ம ஆவிக்குரிய விழுந்து போகக்கூடாது. எல்லா மனுஷனையும் ஆண்டோருக்கு எழுப்பணும், ருதிக்கணும், ஜபிக்கணும். எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு ஊழியத்தை ஜபித்த ஒரு பாஸ்டப்பா என்ன சொன்னார் தெரியுமா? தமிழிங்கே ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறாங்க, அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொன்னாங்க. அதுக்காக ஊழியக்கார குறை சொல்லலை. ஆமீன். செய்தி கொடுக்காமன்னா நீங்கள் அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னாங்க. நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. தீர்க்கதரிசனத்தை காப்பி அடிச்சாங்கன்னாங்க. உரைக்காரர்கள் வாங்கிட்ட வார்த்தை இதெல்லாம் தவறு கிடையாது. வலது வாரங்களை தட்டுறாங்க, தாப்பாங்க. அதை நீங்கள் தாப்பாக்க குறை சொல்லாதீங்க. அங்கே தான் நீங்கள் விழுந்து போறீங்க. அவங்கள உடனே நீங்கள் குற்றப்படுத்தி நிற்கிறீங்க, நீங்கள் குற்றவாளியாக மாறுறீங்க. அவங்கள குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு அது வசனத்தை போதிக்கிறது. அவங்க கொடுத்த ஞானத்தில் அவங்க போதிக்கிறாங்க. உனக்கு கற்ற ஞானத்தை கொடுத்திருந்தால்
அதை நீ அவமாக்கும்படிக்கு கர்த்தரும் உனக்கு உள்ள அதுக்கு வழிகாட்டுதல் இல்லை. அவங்க காட்ட வழிகாட்ட நீ ஆண்டவரோடு தொடர்பு கொண்டால் இதெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பா. அவங்க பேச்சு மட்டுப்படுத்தாது, அவங்களுடைய நடத்த மட்டுப்படுத்தாது. நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாயிருந்து அப்படிப்பட்டவனை விட்டு விலகு, வேறுபடு. அதுதான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவங்களை குற்றப்படுத்தி கொண்டு நிற்காத. அது புரிகிறது கிடையாது. ஒன்று இந்த பாசம் இப்படி சொல்லலாமா, இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லலாமா, இந்த ஊழியக்காரர் இப்படி பேசலாமா அப்படி குற்றப்படுத்துவாயானால் ஒரு நாளும் நீ கிருபை பெற்றவனாகு, தெய்வ கிருபை பெற்றவனாகு நீ மாற முடியாது என்றுதான் வேதமும் வேத வசனங்களும் சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது. நான் அப்படி சொன்னதே கிடையாது, சொன்னவங்க உண்டு. பாருங்க, அந்த பிள்ளைய நான் அவிக்குரிய இடத்துல வளர்த்தி அவனை பைபிள் காலேஜி விட்டேன். இங்கே நாங்கள் பரபரிசவக்கார சுவாக்கி சபையில் சத்தியமே கிடையாது என்று சொல்லி அங்கே என்ன சத்தியம் இருக்கிறது, சுவாக்கி என்ன சத்தியம் தெரியும் என்றெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைய வேறுபிடிச்சு அந்த குடும்பத்தை கொண்டு போய் அவங்க சபையில் 2 குடும்பத்தையும் சேர்த்து கொண்டார்கள். நானும் அந்த பிள்ளைய எடுத்து பைபிள் காலேஜ் சேர்த்து பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டு இருக்கிறேன். நான் அங்கே போன பிற்பாடு அவன் 6 மாதம் கழியல பைபிள் காலேஜுக்கு போகாமல் அவன் என்ன செஞ்சான், ஒரு பாலிடெக்னிக்கல் ஸ்டூடெண்டாக மாறினான். வேறையாக இருந்துச்சு. உண்மையை சொல்கிறேங்க, ரொம்ப கோவப்பட்டேன். நடத்தல் வாழுது. என்ன அந்த பிள்ளையோட நிலைமை என்ன, அவன் ஒரு வேலைக்காரனாக மாறிட்டான். இப்போ அவன் வேலைக்காரனாக மாறி உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் தரித்து ஏதோ ஒரு விரும்பாத ஒரு பிள்ளையை அவனுடைய கையிலே கால் நெஞ்சிலெல்லாம் பச்சை குத்தி கொண்டு அவன் எப்படியோ ஒரு திருமணத்தை பண்ணி கொண்டு இன்றைக்கு போகிறத நான் பார்க்குறேன். எனக்கு வேதனையாக இருக்கும். பெற்றோர்களை குறித்து நான் ரொம்ப மனஸ்தாபப்படுவேன். ஆனாலும் என்னோடு கஷ்டப்பட்ட பிள்ளை என்னோடு இருக்கும்போது 40 வருஷம் அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. சின்ன வயசில் சின்ன பிள்ளை, இன்னும் 2 பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகள் அப்படி அவைக்குரிய வாழ்க்கையில் நடத்தி எங்கள் பிள்ளைகளை நான் நடத்தி கொண்டு இன்றைக்கு எங்கள் சபையில் பிள்ளைகள் அப்படிதான் நடத்துவேன். அனைவரும் சொன்னாங்க, எல்லாரையும் புருஷகம் பண்ணுறான், வாரத்தை வத்தனை தொத்தனையே எல்லாம் புருஷகம் பண்ண விடுறான். நீ அப்படி நியாயத்த நீதிமான்களும் வசதி படைத்தவர்களும் என்னை விட்டு பிரிந்து போனார்கள். இப்போ வத்தனை தொத்தனை கொண்டு அநேக ஜனங்களுக்கு போஷிக்கவும், ஆமேன், அவங்களை நடத்தவும், அவங்க வயலை பண்படுத்தவும் ஒரு ஆதாய கருவியாக அந்த வத்தனை தொத்தனை கொண்டு என் ஊழியத்தை கட்டுவதற்கு அந்த வத்தனை தொத்தனை கொண்டு கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வசதி படைத்தவர்கள் இந்த வத்தனை தொத்தனை கண்டு மாண்டு போனவர்கள் இன்றைக்கு வத்தனம் தொத்தனை கண்டு அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். இவர்கள் வத்தனம் தொத்தனம் என்று நியாயம் தீர்த்த ஜனங்களோ இன்றைக்கு அதே இடத்தில் போய் விழுந்து கிடக்கிறார்கள். பிரகாசிக்க முடியவில்லை என்று கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஏதோ வசனத்தை, ஏதோ ஆண்டு கொடுக்கிற நன்மைகளை, ஏதோ ஆண்டு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு இது ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான், இதை மேன்மைக்காக மட்டும்தான், உலகத்தின் நன்மைக்காக மட்டும்தான் என்று சொல்லி ஒருவேளை இருப்பாயானால் இன்றைக்கு அந்த எண்ணத்தை நீர் விட்டுவிட வேண்டும். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், போதகராய் இருக்கலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், கிருபை பெற்றவராய் இருக்கலாம், கிருபை பெறாதவர்களாய் இருக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தர் தெய்வமாய் இருக்கிறார், எல்லாருக்கும் கர்த்தர் இரட்சகராய் இருக்கிறார். வேத வசனம் நமக்கு அப்போஸ்தலனாகிய 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சத்தியம் இல்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழிலுக்காக பிரயோஜனப்படுத்துவர்களும் அவைகளை விட்டு நீ மனமாறு, மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிறைய அப்படிதான் மாற்றிட்டு இருக்கிறாங்க. இது இயேசு சொல்லலேன்னு நினைக்காதீங்க. இந்த ஊழியக்காரர் மூலம் இயேசு கிறிஸ்து பரிசுத்த அபிஷேகத்திலே வெளிப்படுத்தி கொடுத்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆவியை கொண்ட ஜனந்தான் இது சொல்லி இருக்கிறது.
அவருடைய சீசர்கள் தான் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இது வெண்மையாக கண்டிக்கிறது. ஆண்டோடைய அநேக அதுவும் மீது சில தேவ பிள்ளைகள் சொல்றது, எல்லாரும் பாஸ்டரானா இங்க விசுவாசிகள் யாரும் இருப்பாங்க, நீ அவங்க வார்த்தை சொல்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லாத வார்த்தை அவங்க வாயினாலதான் சொல்றாங்க. அறுப்பு மீது வேறையான கொஞ்சம் எனக்கு அது ஒரு தரிசனம் மூலமாக இந்த ஆண்டுல ஆரம்பத்தில் இந்த வாக்குத்தத்தை இந்த அறுவடையின் ஆண்டு என்று நான் வைப்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போது ஒரு பெரிய ஒரு வயல்வெளி, எல்லாம் உணர்ந்து அழக மனைவிகள் ஜொலித்து கொண்டு கிடக்கிறது. அப்போது என்னுடைய சகோதரன் வந்து கேட்கிறார், எனக்கு என்ன அப்படி என்று கேட்கிறார். ஒரு தரிசனத்தில் என்னுடைய சகோதரர் சொந்த உடன்பிறப்பு, நீ என்ன, நீ எல்லாம் எடுத்துக்கிட்ட, எனக்கு என்ன என்று கேட்கிறார். அவர் ஒரு சொப்பன தரிசனம் நான் பார்த்தேன். சகோதரா, இதோ பார், பூமியை காட்டுகிறேன், பார் எவ்வளவோ கிடக்கிறது, இதெல்லாம் உனக்கு தான் நான் வச்சிருக்கிறேன், நீ இதை அறுத்து எடுத்துக்கொள். அவர் நினைக்கிறான், நான் எனக்கு என்ன, இல்லை உனக்கு இருக்கிறது, நீ அறுத்து எடுத்துக்கொள், வேலை செய், நீ அதுல அதுக்கான ஆயுதம் வேணும். அறுக்கணும்னா ஆயுதம் இல்லாம அறுக்க போக முடியாது. ஆயுதம் என்றால் என்ன? புரியுதா? வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அறுக்கிறதுக்கு ஆயுதம் வேணும். அறுக்கணும்னா சும்மா அறுக்க போக முடியாது. அறுவடைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி இருக்கு. இங்க புரசைக்குமார் சொல்றாங்க, அறுக்கிறதுக்கு அறுவடைக்கு ஆள்கள் தேவை. நான் காட்டி கொடுத்தேன். அதெல்லாம் இந்த ஆட்டில் இந்த வருஷத்தை வச்சேன். எனக்கு ஆட்கள் தேவை, உடைச்சி ஆட்கள் தேவை, விளைஞ்சி கிடக்கு, வா அறுக்க என்னோட வா, நான் வான்னு கூப்பிடுறேன். மனுஷன் வரணும் எனக்கு கூட. மீன் எனக்கு தேவைக்கு ஆட்டு கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியல நான் சொல்றது. மீனுங்கிறது குழம்பு வச்சு சாப்பிட உள்ளது, கையில் புறைய அவருக்கு சபாஷி கொடுக்கிறது, எல்லாம் ஊழியத்து எல்லாம் இருக்கு. சபாஷி கொடுக்கறது தான் மீன் ஆத்மா. புரியலையா? செலவுக்கு அதை புரோஜனப்படுத்துவேன் எடுத்து. ஆமேன். அது குழம்பு வச்சுக்கிறது. நல்ல ஆடு, பனி, சில ஆடெல்லாம் ஊழியத்தில் பனியா நிற்கும், உழைக்கிறது. ஊழியத்தில் முழுமையா ஈடுபட்டு உழைக்கிற ஆடுகள் தேவை. ஆட்டுக்குட்டி அடிக்க போடுறதுக்கு ஆட்டுக்குட்டி வேணும். எவ்வளோ அடித்தாலும் அந்த ஆட்டுக்குட்டி நிற்கும். ஆமீன். பலியாகும் விழுவதற்கு எப்போது ரெடியாக இருக்கிறது. ஊழியத்துக்கு ஆண்டோருக்காகும் வண்டிவேருக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆமீன், ஆமீன். அறுவடை மிஞ்சிகளுக்கு அதுக்கு ஊழியக்காரர்களை வா, ஊழியக்காரிகள் வா, அறுத்துக்கோ, நான் காட்டி தரேன், இப்படி போ, அறுத்து எடுப்பா அன்று சொன்னாரா இல்லையா? மீனை பிடிச்சி கொடுக்காதப்பா, மீன் முடிய கற்றுக்கொடு, அல்ல வழியை காட்டி கொடு, வழியை காட்டி கொடு, இப்படி போ. ஆமே, என்கிட்ட வந்து கேட்ட சகோதரன் சொல்லிட்டேன், எப்போ உனக்கு இல்லாமல் இல்லை, உனக்கு என்ன இல்லை, என்னவா வளைஞ்சி கணக்கு நான் காட்டி தரேன், வழியை உனக்கு காட்டி தந்தாச்சு, இதில் போய் அறுத்துடு. கையை வச்சு நிற்கிறான். நான் என்ன எனக்கு கேட்குறான், நான் இனி உனக்கு அறுத்து தர முடியாது, நீ அறுத்துட்டுக்கோ. அப்போ நீ அறுக்கிறேன்னு எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். வீட்டில் போய் அருவா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் அறுக்க போகணும். அருவா எங்கே இருக்கு? இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியம் உங்களுக்கு புரியல. தேவ பக்தி ஆதாயமான வயிற்று தொழிலுக்காக இடக்கூடாது. நடத்த உணரணும், சபைகளை புரியணும், சபைகளை புரிந்து கொள்ளணும். இந்த சபை எதை போதிக்குது?
இந்த சபை எதுக்கு நடத்துது? எல்லாம் ஒரு விதமான சபைகள் இருக்கு, 7 விதமான விளக்குகள் இருக்கு, எழுதி கொண்டு இருக்கிறது. ஆமேன். ஒளி விளக்குகள், அது 7 விதமான குத்து விளக்கும் ஆண்டவருக்கு ஒளி கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. 7 சுபாவம் மனிதர் கொண்ட சபை, 7 சபை. ஆமேன். 8வது ஒன்று உண்டுன்னா அதுதான் இயேசு கர்த்தருடைய சபை. ஆமேன். எதை கற்றுக் கொடுத்தது? 8வது சபை. நான் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படையாக சொல்றேன், இது வித்தியாசமான சபை, இது மனுஷனை பிடிக்கிற சபை. அதுதான் இயேசுவின் சபை. கிறிஸ்துடைய சாயலுக்கு வேணும் ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, ஒரு கிருபை பெற்ற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துடைய சாயலை பெறாமல், கிறிஸ்துடைய சிந்தனை இல்லாமல், கிறிஸ்துடைய எண்ணம் இல்லாமல், கிறிஸ்துடைய இயக்கம் இல்லாமல் ஒரு பய பக்தியில வேஷம் தரிக்கிற வேஷம் இருக்கக்கூடாது. வேதவசம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? எதையெல்லாம் நம்ம அர்ப்பணிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, ஆண்டியும் பாரியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. பாரியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகணும், அது ஜெயிக்கணும். நீ அதுக்கு நீ அடிமையாகக்கூடாது. ஆமை அதை அதை அடிமையாகி விடக்கூடாது. அது ஜெயிக்கணும், அதை விட்டுறணும், அதை விட்டு விலகு, வேறுபாட காட்டு. உலகத்துக்குரிய பாரியத்துக்குரிய இச்சையில் என்று மாறு. அவருடைய கற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். அதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணாமல் ஊழியத்துக்கு வாடினான்னு பேசல, கல்யாணம் பண்ணவங்க பரலத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லல. ஏன்னா கல்யாணமே பரலத்துக்கு தான் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. உலகத்து வருஷம் கூட சொல்லுவாங்க, கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமேன். ஆதாம் ஏவாள் காலத்தில் அங்கேயே கல்யாணத்தை உண்டு பண்ணிட்டது, பரலத்தில் உண்டாக்கப்படுகிறது. பரவம் என்பது குடும்ப ஜீவிதத்தில் இருக்கிறது. வசனம் சொல்லலையா? ஒரு ஆணும் பெண்ணும் நடத்துகிற உண்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் பரவராஜ்யம். ஒரு குடும்ப வாழ்க்கை தான் பரவராஜ்யம். அதுதான் ஒரு சபை, அதுதான் தேவனுடைய ஆலயம். நானும் என் வீட்டார் என்ற கர்த்தரை சேவிப்போம். ஒரு குடும்பம் என்பது ஒரு சபை, ஒரு ஊழியக்காரன், ஒரு வேதபாரகன், ஒரு மனுஷன், ஒரு ஆசாரியன், அவனுக்கு கீழ் இருக்கிறது எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறது. வேதமும் வேதத்தோட ரகசியங்கள் சத்தியம் அதுவே. பழையற்பாட்டின்படி அப்படி, புதியற்பாட்டின் இப்படி. தேவனுடைய தகுடைய ஆலயம் என்பது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆலயம் சரீரம். இயேசு கிறிஸ்து போதிக்கப்பட்ட இந்த சத்தியத்தை நமக்கு விளக்கி இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. 2 3 பேர் என்னுடைய நாமத்தில் எதை கேட்கிறார்களோ அங்கு அவர்களுக்கு கொடுப்பேன். 2 என்றால் என்ன? ஆமேன். கணவன் மனைவி 2 பேர் ஒருவராயிருக்கிறார்கள். திருமண ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் பண்ணப்பட்டது. ஆமேன். பிள்ளைகள் என்பது 2 பேர், இன்னொரு பிள்ளைகள் ஒருதான் 3 பேர். ஒரு குடும்பத்தை கொடுக்கிறது. அதுக்கு மேற்பட்டவர்களாலும் குடும்பத்தால் 2 3 பேர்கள். ஆமேன். கணவனை மனைவி எப்போது இசைந்துதான் இருக்கணும். அவங்க பிரிந்து போக முடியாது. அவங்க பிரிந்து கணவன் மனைவி பிரிந்து போய்விட்டால் அந்த குடும்பம் நிற்பதில்லை. சரீரத்து விரோதமாய் சரீரம் ஆமே அந்த மனுஷனுடைய ஜீவிதம் நன்மையாக இருக்காது. பிசாசுக்கு விரோதமாய் பிசாசு எழுப்பினால் பிசாசுடைய ராஜ்யம் நிலநிற்காது போல தேவனுக்கு விரோதமாய் தேவா பரிசுத்தாவிக்கு விரோதமாக பரிசுத்தாவியார் எழுப்பின பரிசுத்தாவி ராஜ்யம் நிலநிற்குமோ? பிசாசு எழுப்பினால் பிசாசுடைய ராஜ்யம் நிலநிற்குமோ? மனுஷனுக்குரிய அமேன். ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் தாய்க்கு விரோதமாக தாயும்
ஆமை தகப்பனுக்குமாய் பிள்ளைகளும் மாறி மாறி எழுப்பினா அந்த குடும்பம் நினைக்குமோ? எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சபைக்கு விரோதமாய் சபை விசுவாசிகளும் விசுவாசிக்கு விரோதமாய் உடைக்காரர்களும் அவன் சபைக்கு சபை எழும்பினால் சபையில் தேவராஜ்யம் நிற்குமோ? கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் எழுப்பினா கிறிஸ்துடைய ராஜ்யம் பூமியில் நிலைநிற்குமோ என்று இப்படிப்பட்ட வியாபாரத்துக்காக சிலருடைய கிரியைகளுக்காக நிற்கிற விட்டு வேறுபடு. ஆமேன். அப்போ அதே போலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே 2 தீமோத்தேயு 2:22 ஆமே அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆமை சமாதானத்தை அடிப்படையினால் பாலிய இச்சைக்கு அடிமைப்பட்டுகிற ஜனங்களை விட்டு விலகிது. அதான் பெரிய ஆதாயமாக எண்ணி இருப்பாங்க. பாலியல் இச்சைக்கு விட்டு விலகி ஓடிடணும். அதை நீ இருக்கவே கூடாது. பாலிப இச்சைகளை விட்டு ஆமே நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தில் கர்த்தரை தொழுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. நமக்குள்ள சுத்த இதயத்தை நமக்கு கொடுக்கணும். இப்படிப்பட்ட கிரியலை விட்டு விலகியோடு என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார். எனக்கு கேட்கிற தேவைப்படு. இன்றைக்கு இந்த வசனத்தில் நான் வருகிறேன். இவருடைய சத்தியத்தை கற்று வெளிப்படுத்தும்படிக்கு அதை கற்று கிரிச்சுவாராக. ஜபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இப்படிப்பட்ட நன்மைகள், இப்படிப்பட்ட பக்திகளை அவபக்தியாக்கி இதை சுய தொழிலாக எண்ணுகிறவர்கள் அவர்களை விட்டு விலகி எங்கள் பிள்ளைகள் நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, தெய்வ சமாதானத்துக்காக அவர் வெளிப்படும்படி கர்த்தர் கிரியை செய்யணும். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. ஊடபரிகத்தின கடக சந்தரிக்காரியா அவுடபரி பாலமி பௌடவக்கரவா அவுடவக்கரவ சபரி பாலமி பௌடவா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை கிருபையை விட்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை விலகி போகாதபடிக்கு வேத வசனங்களை வார்த்தைகளை அறிந்து அதன்படி நடக்க ஒப்புக்கொண்டு எங்கள் பிள்ளைகள் மேன்மையாக இருக்க கற்ற கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்த கிருபைக்குள்ளவையும் நன்மையாய் நிரப்பும். பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், பிரிசூனிய கட்டுகள் ஆண்டவரே பக்தியை அவபக்தியாய் எண்ணி அது சுய தொழில் ஆதாயத்துக்காக, ஆகார போஜனத்துக்காக பிரயோஜனப்படுகிற ஜனங்களை விட்டு விலகி போக பண்ணி இந்த கற்ற கிருபைக்குள் நடத்தப்பட அவர்களை ஒவ்வொருவரையும் மேன்மையாய் நிலைநிறுத்த கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிரியை விட்டு விலையோடு என்று கர்த்தராகி ஆண்டுவர் சொல்லியிருந்த வார்த்தைகளை கை கொண்டு நடத்த அன்று எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் புரிந்து கொள்ள புதியமே கொடுப்பீராக, உறுதியை கொடுப்பீராக. இப்போ மற்ற கிரியில் விழுந்து கிடக்கிற சிலைகளை ரட்சிப்புகளை நடத்துவீராக. இப்படிப்பட்ட எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டு வருகிற பிள்ளைகளை ஆண்டவரை விலகி வேறுபடுத்தும் மணிக்குரிய கிருபையை எங்கள் ஜனங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கிரியில் உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சுயத்துக்காக, சுய லாபத்துக்காக, இழிவான நன்மைக்காக, இழிவான சுய பாலியல் இச்சைக்காக ஆத்துமாக்களை பிரயோஜனப்படுத்துகிற பொருளாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. கற்று நான் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை பெறப்பட்டு உறுதிப்பட்டு கிருபைகளை நன்மையாய் நிரப்பும். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்ன தெய்வ பிள்ளைகளை நாளத்தில் வாங்க. இந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரம்
22 வசனம் சொல்லப்பட்ட வருஷத்துடைய சத்தியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு நடத்துவாராக. ஆமென்.